நாங்கள்லாம் சின்ன வயசில இருக்கும்போது, வயல்ல வந்து வேலைக்கு போவாங்க. நாத்து நடவுக்குன்னு சொல்லி வேலைக்கு போவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காலைல வயல்ல போய் நின்ன உடனேயே, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, அந்த வயல் மண்ணையே எடுத்து தள்ள நல்லா அப்படி தடவிட்டு, நல்லபடியா வச்சுருவாங்க. சாயங்காலம் அவங்க வந்து ஒரு 3 மணிக்கு முடிச்சுட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு கத்தி மேல நீட்டிட்டு நிக்கும். கைய வச்சா குத்திருமோங்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அது. எங்களுக்கு அப்போ வந்து அது கொஞ்சம் நாங்க ரொம்ப சின்ன வயசு, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வந்து, அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஏன்னா வயல் மண்ணே தூக்கி தலையில பூசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸிஃபையிங் ஏஜென்ட் உங்களுக்கு தலைக்கு நல்ல கூலிங்க குடுக்கக்கூடியது உங்களுக்கு. ஆனா, இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்ததில்ல. நான் வந்து ஒரு எல்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு யங் ஏஜ் ஆக்கும்போது, க்ளே பாத் அதாவது களிமண் குளியல் அப்படிங்கிறத பத்தி நான் தியானம் பண்ற அந்த இதில சேர்ந்தபோது அவங்க சொல்லிட்டுருந்தாங்க. களிமண் குளியல்னு சொல்லிட்டு. அப்ப அத பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்மளும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், நீங்க வந்து களிமண்னு சொன்னாங்க. நல்லா சுத்தமான களிமண்ண தேர்ந்தெடுக்கணும் நீங்க. சும்மா பொறுக்கு மண்ண எடுத்து செய்யக்கூடாது நீங்க. களிமண்ங்கிறது வந்து சுத்தமான களிமண் அப்படிங்கிறது வந்து தண்ணீல போட்டாக்கா கரையாம அப்படியே உருண்டையாவே நிக்கும். அப்படி சொல்லிட்டு அந்த களிமண் வந்து செப்பரேட்டா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு, அது அந்த களிமண்ண தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில வந்து இந்த ஆத்துல எல்லாம் போகும்போது, நம்ம புது தண்ணிலாம் வரும்போது, அந்த களிமண் பார்த்தீங்கன்னாக்கா உருண்டு ஓடும் உங்களுக்கு. தண்ணிக்குள்ளே இருக்கும். ஆனா கரையாது உங்களுக்கு. நல்லா ஒரு பால் மேல உருண்டு உருண்டு ஓடிட்டு நிக்கும் உங்களுக்கு. அந்த களிமண்ண எடுத்து ஒரு தடவ வந்து நாங்க உடம்புக்கு அப்ளை பண்ணிட்டு, நல்லா திக்கு இதா போட்டு அப்ளை பண்ணிட்டு, வெயில்ல உட்காந்து காய வச்சு உட்காந்தோம். உட்காந்தாக்கா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட உட்கார முடியல. அத பிடிச்சு இழுக்கிற இழுப்புல நம்ம ஸ்கின்ன பிஞ்சு வந்துருமோங்கிற அளவுக்கு ஒரு இது வந்து உங்களுக்கு. தாங்க முடியல அந்த 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 ஸ்ட்ரெச்சிங் வந்து தாங்க முடியல. அந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு அது. குளிச்சு சரி இதுக்கப்புறம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு வாழையில படுத்திருந்தோம் நாங்க. இதுக்கப்புறம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதி தான் காய்ஞ்சிருக்கும். ஏஞ்சு குளிச்சுட்டு வந்தோம்னு சொன்னாக்கா, தோல்லாம் வெக வெக வெகன்ட்டு அவ்வளோ பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுச்சு உங்களுக்கு சொல்ல போனோம்னு சொன்னாக்கா. என்னோட ஸ்கின்லாம் வந்து ட்ரை டூ நார்மல் ஸ்கின். ஸோ எங்கள மாரி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இந்த களிமண் குளியல் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகாது. பட் அட் த சேம் டைம் இதையும் நீங்க ஒரு மெத்தட்ல செய்யலாம் நீங்க. உடம்புக்கு வந்து ஆயில் பாத் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்க களிமண் குளியல் செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த களிமண் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷனோட ரொம்ப ஒத்து வரக்கூடிய, ரொம்ப காலமா நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் ஆக்சுவலா. முக்கியமா உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு களிமண்ண போட்டு வந்து பல்லும் விளக்குவாங்க. ஸோ பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து களிமண் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வந்து பாக்டீரியா ரிமூவ் பண்றது, இருக்கக்கூடிய டர்ட்டிய ரிமூவ் பண்றதுல நல்ல பெஸ்ட்டா அவங்க செயல்படக்கூடியது இந்த சுத்தமான களிமண் அப்படிங்கிறது. இந்த க்ளே பாத் அப்படிங்கிறது ஒரு ரீசெண்டா ஒரு மேபி ஒரு 10, 15 இயர்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முக்கியமா சொல்ல போனாக்கா அந்த கேரளா ரிலேட்டட் அந்த மெடிசின், ஆயுர்வேதிக் இதெல்லாம் வந்து பூம் ஆன சமயத்துல களிமண் குளியல், க்ளே பாத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனுச்சு உங்களுக்கு அது. இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் வைத்தியங்களுக்கு இல்லையா, அந்த முறையில சொல்ல போனோம்னு சொன்னாக்கா. அதுக்கு முன்னாடி ரெகுலராகவே இந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கு வந்து அதாவது அது வந்து ஒரு ஈஸியாக அவைலபிள் பொருள். நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பொருள். எப்படி வந்து நம்ம சார்கோல் வந்து பல்லுக்காக யூஸ் பண்ணோம், பல் பொடிக்காக யூஸ் பண்ணோமோ, நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பொருள் அது. ஆனால் அதுக்கப்புறம் அது சீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்து சோப்பு இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த களிமண் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வேனிஷ் ஆகிடுச்சுது. இன்னைக்கு ஆனாக்கா ஒரு லாஸ்ட் ஒரு 10, 15 இயர்ஸில் அது வந்து ஒரு எக்ஸாட்டிக் திங் மாதிரி உங்களுக்கு வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அது சொல்ல போனோம்னு சொன்னாக்கா களிமண் அப்படிங்கிறது சம்திங் ஃபார் ராயல் பீப்புள், ஃபார் ரிச் பீப்புள், ஃபார் அர்பன் பீப்புள் ஹூ ஹாஸ் லைக் ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கக்கூடியவங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படிங்கிற மாதிரி மாறி இன்றைக்கி அதோட ரேட் வந்து பல மடங்கு ஆகிடுச்சு சொல்ல போனோம்னாக்கா. ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து வில்லேஜில் கிடச்சிருந்தப்ப அதெல்லாம் சீப்புன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதே சீப்பான பொருளை இன்றைக்கி வந்து ஒரு காஸ்மெட்டிக் கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பார்த்திங்களா நம்ம பாட்டிலில் அடைச்சி வைக்கும்போது அதோட காஸ்ட் வந்து வேறு உங்களுக்கு. இந்த களிமண் அப்படிங்கிறது யாரை யூஸ் பண்ணலாம், இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, களிமண் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா டீடாக்ஸிஃபை பண்ணவங்களுக்கு, நல்ல உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை சுத்தமாக எடுத்துடும். அதே போல் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பு இப்போலாம் போட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து ஒழுங்காக கிளென்சிங் பண்ணாது. அப்படிங்கிறப்ப அந்த வியர்வை துவாரங்களில் அந்த அழுக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருந்து அந்த வியர்வை துவாரங்கள் ஒவ்வொரு டைம் பெருசாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது எல்லா பக்கத்தை பற்றி நம்ம வியர்வை துவாரம் இருக்கும் இல்லையா, அது ஒன்று ஒன்று பெருசாகும் பொழுது அதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து சாகிங் பண்ணும் உங்களுக்கு. அதாவது வயசான தோற்றத்துக்கு, அதாவது தொங்கி போன தோற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வயசான தோற்றத்துக்கு இளமையாக இருக்கும் போதே வயசான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த பெருசான வியர்வை துவாரங்கள், அதாவது போர்ஸ் சொல்லுவாங்க, இதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இந்த களிமண்ணை சேர்த்து நம்ம வந்து ஒரு பேக் மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு அது காயிற வரைக்கும் வச்சுருந்துட்டு நம்ம குளித்தோம்னு சொன்னாக்கா அந்த வியர்வை துவாரங்களுக்கு உள்ளார போய் அந்த அதில் வந்து ஆயில் டெபாசிட் ஆகிருக்கும் உங்களுக்கு, அந்த அழுக்குகள் டெபாசிட் ஆகும். அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறோம் உங்களுக்கு. வித்தின் வெரி ஷார்ட் நம்பர் ஆஃப் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து களிமண் வந்து அந்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வியர்வை தோட்டத்துக்குள்ளே எதுவுமே இருக்காது, எம்டி ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சுருங்க ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த களிமண் அப்படிங்கிறது வந்து ஆன்டி ஏஜிங்கோட சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்கை வந்து அதாவது நல்ல அந்த ரெங்கிள் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளியர் பண்ணதுக்கு, தொங்கி போன சதைகளை வந்து டைட்டராக பிடிக்கிறதுக்கு, பொதுவாக வந்து டைட்டனிங் அதாவது ஸ்கின் டைட்டனிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைட்டனிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த க்ளே அப்படிங்கிறது ரொம்ப யூஸ் ஆகும். அதை தான் வந்து க்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான க்ளே உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ண தெரிஞ்சதுனாக்கா எனி டைப் ஆஃப் க்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து செலக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவங்களுக்காக தான் இந்த காஸ்மெட்டிக் கிரேட் க்ளேஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா கடையிலே விற்கிறாங்க. உங்களுக்கு அது நிறைய உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். உங்களுக்கு அது நீங்கள் வந்து நிறைய ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி செய்யக்கூடிய நிறைய பொருட்களில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோப்பில் இருக்கட்டும், உங்களுக்கு ஷாம்பூவில் இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்டில் வந்து இந்த க்ளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து காஸ்மெட்டிக் கிரேட் க்ளேன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நம்ம குளத்துலையும் ஆற்றுலையும் கிடைக்கக்கூடிய கிளேக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு சொன்னாக்கா எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் குளத்தில் கிடைக்கக்கூடிய க்ளே, ஆற்றுல கிடைக்கக்கூடிய க்ளேயில் வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸும் கலந்து இருக்கும். உங்களுக்கு அதில் நிறையா சின்ன சின்ன சாண்ட் பார்ட்டிகள் ஒட்டிகிட்டு இருக்கும். உங்களுக்கு மற்ற ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதில். ஆனால் இந்த க்ளேயில் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி ஃபில்டர்டு க்ளே, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த க்ளேயோட திக்னஸ், அந்த க்ளே பவுடர் இருக்கு இல்லையா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி மைதா அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஸ்கின் டைட்டனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. இதை நம்மளுமே நம்ம நிறம் நேச்சுரல்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம், ஸ்கின் டைட்டனிங் க்ளே பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளே வந்து மொரக்கன் ரெட் க்ளே. என்ன க்ளே வேணால் அங்கே யூஸ் பண்ணலானுங்க. இது நம்மகிட்ட வந்து இது மட்டும் இல்லை, மற்ற க்ளே பேக்கெட்ஸும் இருக்கும். உங்களுக்கு அது ஃப்ரெஞ்சு க்ரீன் க்ளே, ஃப்ரெஞ்சு பிங்க் க்ளே எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான். நம்மளுக்கு வந்து இது மிக்சராக தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதே கலரில் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே மிக்சர் கலராக தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது இந்த க்ளேயை நம்ம வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஊரில் க்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா கைண்ட் ஆஃப் டார்க் கிரேஷ் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு அது க்ளே கலர்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம அந்த ஆன்லைனில் வாங்கக்கூடிய எவ்வளோதோ டைப் ஆஃப் க்ளேஸ் இருக்குது. ஃப்ரெஞ்சு க்ரீன் க்ளே, பிங்க் க்ளே, அந்த மொரக்கன் ரெட் க்ளே, இந்த மாதிரி நிறைய க்ளேஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஊரோட மண்ணோட வகையை பொறுத்து அந்தந்த ஊரில் அந்தந்த க்ளே வந்து அந்த கலரில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் வந்து கலர்லாம் ஒன்று ஆட் பண்ண மாட்டாங்க, பொதுவாக கலர்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. சைனா க்ளே சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம வந்து போர்ஸ்லைன் செய்வாங்க இல்லையா, அது வந்து பியூர் ஒயிட் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அது இந்த க்ளே வந்து பொதுவாக ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதாகும். ஆனால் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, நார்மல் ஸ்கின் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை தான் பண்ணும் உங்களுக்கு அது. ஆனால் ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ட்ரை ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு அது க்ளே வந்து ஆக்சுவலாக சூட்டபிள் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு க்ளே வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனாக வந்து யூஸ் பண்ணலாம், பெட்டோனைட் க்ளேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை இது வந்து அந்தளவுக்கு ட்ரைனஸ் பண்ணாது, இருந்தாலுமே அதுவுமே ஒரு க்ளே தான். ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக ஆயில்னஸ் வந்து மேக்ஸிமம் எடுக்க தான் செய்யும். அது நீங்கள் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணாமல் ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, மேபி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து கொடுக்காது உங்களுக்கு. எனக்கு க்ளே வந்து நிறைய ஸ்கின் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது, நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னாக்கா பெட்டர் க்ளே மாஸ்க் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த க்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் நேச்சுரலாக கிடைச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி க்ளே மாஸ்க் எங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம்.